இந்த சங்கத்து மூலியமாக வந்து மாநில சுல்தான் பேராக்கு 2 வாட்டி 2015 ஒரு வாட்டி தொக்கோ மாலேஜரான்னு கிடச்சிச்சு. அடுத்தபடியாக வந்து 2024 ஒரு தொக்கோ மாலி ரசூல் என்ஜிஓன்னு சொல்லி கிடைக்கப்பட்டுச்சு. பேராக்களை எடுத்துக்கிட்டாக்கா நம்ம இந்த இந்திய முஸ்லீம் வந்து ஒரு சொந்த கட்டடம் இல்லை. அதே நேரத்தில் வந்து இங்கே நம்ம நிறைய செயல்படுறதுனால நம்ம அங்கே இங்கே வந்து நம்ம வாடகைக்கு எடுத்துக்கிட்டுக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து நம்ம செயற்குழுலாம் சேர்ந்து கலந்து பேசி சொந்தத்துக்கே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு சங்கத்துக்கு கட்டடம் தலைவர் வந்து நம்ம தத்தோ ஜவஹர் அலி அவங்க தான் தலைவர் இந்த கட்டடத்துக்கு. அது தவிர்த்து வந்து நம்ம அஜி மெக்ட்ரோ கடீர் அவங்க அந்த சங்கத்துக்கு காப்பாளாக இருக்கிறாங்க. கட்டடம் வந்து ஏறக்குறைய வந்து இன்னொரு 50% முடிய வேண்டிய கட்டத்தில் இருக்குது. நம்மளுக்கு வந்து நிதி பற்றாக்குறையாக இருக்கிறனால கட்டடத்துக்கு நிதி கொடுத்து உதவுனீங்கனாக்கா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் வந்து கட்டட செயலுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்தவங்களுக்குலாம் நான் மீண்டும் ஒரு வாட்டி நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேராக் இந்திய முஸ்லீம் சங்கம் தலைவர் முகமது அரிப் பின் அலியா. இந்த சங்கம் துவக்கப்பட்டு 2008 துவக்கப்பட்டது. அதுமில்ல அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் நிறையா செயல்படுத்திக்கிட்டு வருது. இந்த சங்கத்து மூலியமாக வந்து மாநில சுல்தான் பேராக்கு 2 வாட்டி 2015 ஒரு வாட்டி தொக்கோ மாலேஜரான்னு கிடச்சிச்சு. அடுத்தபடியாக வந்து 2024 ஒரு தொக்கோ மாலி ரசூல் என்ஜிஓன்னு சொல்லி கிடைக்கப்பட்டுச்சு. இந்த அங்கீகாரம் வந்து நம்ம செய்கிற செயல்பாடுக்கு உங்களோட ஆதரவு எல்லாமே வச்சு தான் வந்து இந்த சங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குது. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இறைவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இந்த 2 தடவை அந்த அங்கீகாரம் கிடச்சிது ஒட்டுமொத்த நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் தான் நான் வந்து சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் பேராக்களை எடுத்துக்கிட்டாக்கா நம்ம இந்த இந்திய முஸ்லீம் வந்து ஒரு சொந்த கட்டடம் இல்லை. அதே நேரத்தில் வந்து இங்கே நம்ம நிறைய செயல்படுறதுனால நம்ம அங்கே இங்கே வந்து நம்ம வாடகைக்கு எடுத்துக்கிட்டுக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து நம்ம செயற்குழுலாம் சேர்ந்து கலந்து பேசி சொந்தத்துக்கே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு பேசி முடிவு எடுத்து இன்றைக்கு வந்து அது நம்ம பேசி முடிவு பண்ணி இந்த கட்டடத்தை வாங்கிட்டோம். அதுமில்லாம் இந்த சங்கத்துக்கு கட்டடம் தலைவர் வந்து நம்ம தத்தோ ஜவஹர் அலி அவங்க தான் தலைவர் இந்த கட்டடத்துக்கு. அது தவிர்த்து வந்து நம்ம அஜி மெக்ட்ரோ கடீர் அவங்க அந்த சங்கத்துக்கு காப்பாளாக இருக்கிறாங்க, காப்பாளர். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு வந்து இந்த அளவுக்கு செயல்படுறதெல்லாம் அவங்களும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான வந்து இந்த சங்கத்துக்கு ஒரு தூணாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த சங்கத்து மூலிமா வச்சு நம்ம இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய அழைப்பு பண்ணி வீட்டுக்கு வீடு செய்கிறோம். அதில் நிறையா மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இன்றைக்கு வரைக்கும் வந்து 240 வாரம் வந்து நம்ம செயல்பட்டுருக்குறோம். ஸோ வந்து நம்ம அங்கங்கே வந்து செயல்படும் போது நம்மளுக்கு சொந்தமாக ஒரு கட்டடம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த இல்லங்கள் தூரம் வந்து நம்ம கட்டடத்துலேயே வைக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆவல். இன்ஷா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கட்டடம் வந்து ஏறக்குறைய வந்து இன்னொரு 50% முடிய வேண்டிய கட்டத்தில் இருக்குது. நம்மளுக்கு வந்து நிதி பற்றாக்குறையாக இருக்கிறனால இந்த நேரத்தில் வந்து நான் வந்து என்ன கேட்குறேன்னு சொன்னாக்கா, உங்களுக்கெல்லாம் வந்து எதுவும் அப்படி ஆஜத்து இருந்துச்சுனாக்கா கட்டடத்துக்கு நிதி கொடுத்து உதவுனீங்கனாக்கா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் வந்து கட்டட செயலுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்தவங்களுக்குலாம் நான் மீண்டும் ஒரு வாட்டி நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்தது வந்து என்னென்னு சொன்னாக்கா, இந்த நேரத்தில் வந்து மற்றவங்க வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இது ஆஜத்து கட்டடத்துக்கு வந்து கொடுக்க உதவி இருந்துச்சுன்னா இந்த நம்ம பேராக் இந்திய சங்கத்து அக்கௌண்ட் பேங்க் இஸ்லாம் கீழே போடுறேன். பேங்க் இஸ்லாம் அக்கௌண்ட் நம்பரு நீங்கள் அது போட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் வந்து சங்கத்தில் ரெக்கார்டை வச்சுக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். உங்கள் ஆதரவுக்கு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.